Hi friends, வணக்கம் and welcome to VVK Facts. It's me Vivek. So yes, almost நம்ம எல்லாரும் இந்த இயரோட எண்ட்ல இருக்கோம். Yes, it's 2024 முடிய போகுது and we are in New Year's Eve. New Yearனாலே நம்ம எல்லாருக்கும் பர்டிகுலரா ஞாபகம் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா New Year resolutions தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரியும் இருக்கு, அதே சமயம் நிறைய ஃபெயில்டு ரெசல்யூஷன்ஸும் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை நம்மள எத்தனை பேர் கரெக்டா கீப் அப் பண்ணி அந்தந்த வருஷத்துல அந்தந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? த ஆன்சர் இஸ் பிக் நோ. 90% ஆஃப் த பீப்புள் அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. இதுக்கு இப்போ என்னாடி என்ன இருக்கு அப்படின்றதையும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரியலிஸ்டிக்கான நியூ இயர் ரெசல்யூஷனை எப்படி செட் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோ ரெசல்யூஷன் தான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு தெரியல அதிமேதாவிகளுக்கு இந்த வீடியோ கிடையாது. நீங்க உண்மையாலுமே ரெசல்யூஷனை பத்தி சீரியஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தாராளமா கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது எப்படி தொடங்குச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்றும் நம்ம உலகத்துக்கு புதுசு இல்லைங்க. இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன் இன மக்கள் வந்து அவங்க மத சார்பான ஒரு கலாச்சாரமா, அதாவது அவங்க வழிபடுற கடவுள் கிட்ட போய் ஒரு பர்டிகுலர் ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ப்ராமிசஸ் பண்றதுனால அவங்களோட கடவுள் வந்து அவங்களுக்கு ஃபேவரா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது பாபிலோன் இன மக்களுக்கு. ஸோ இப்படி ஒரு மத சார்பான வழிபாடா இருந்த இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் தான் காலப்போக்கில் ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டா மாற ஆரம்பிச்சது. Why most resolutions fail? எதனால நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மாடர்ன் கலாச்சாரம் தான். ஒன்று, நம்மளோட கோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, இல்லை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம், ஒரு பர்ஃபெக்ட் கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ இது மாதிரி பல ரீசன்ஸ்னால நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் விஷயமானது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியோ இல்லை 3ஆம் தேதிக்கு மேலே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். ஐ வாண்ட் டு கெட் ஃபிட் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப் இல்லாமல் நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து காம்பஸ் இல்லாமல் கடல் வழி பயணம் போகிற மாதிரி. அட் லாஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் பிகாஸ் பீப்புள் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் வாட் பட் ஃபர்காட் ஹவ். ஆமாம், ஏன்னா மோட்டிவேஷன்லாம் பறந்து போயிடும். அட்லாஸ்ட் நிலச்சி நிற்கிறது ஸ்ட்ராட்டஜி தான். த ஃபார்முலா ஃபார் அ பர்ஃபெக்ட் ரெசல்யூஷன். எப்போ உங்களோட ரெசல்யூஷன்ஸை வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக வைக்கிறீங்களோ அப்பயே அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷனாக மாறும். ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷனை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்மார்ட்னு சொன்னேன் இல்லையா, நான் ஸ்மார்ட்னு சொன்ன இந்த வார்த்தை தாங்க உங்களுடைய ரெசல்யூஷனுக்கான ஃபார்முலா. ஸ்மார்ட்டில் இருக்கிற எஸ், பி ஸ்பெசிஃபிக். பி ஸ்பெசிஃபிக் அபவுட் யுவர் ரெசல்யூஷன்ஸ். நான் இதை தாண்டா செய்வேன் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தீர்மானிக்கணும். அடுத்து எம், மேக் இட் மெஷரபிள். நீங்கள் செட் பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆர் கோல் வந்து மெஷரபிளாக இருக்கணும். அதை வந்து மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷரபிளாக இருந்தால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏ, கீப் இட் அச்சீவபிள். இன்னொரு விஷயம், இதுதான் வந்து குரூஷியலான விஷயம். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ஸாக வந்து வச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் கீப் இட் அச்சீவபிள், ஏன்னா அதுதான் அவங்க வந்து உங்களுக்கு லாங் ரன்னில் கரெக்டாக இருக்கும். ஆர், மேக் இட் ரிலவெண்ட். ரிலவெண்ட்டாக இருக்கணும். நம்ம செட் பண்ணுற இந்த ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷன் அப்படின்றது உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டி, செட் அ டைம் ஃப்ரேம். நீங்கள் டைம் ஃப்ரேமே செட் பண்ணாமல் ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பெரிய முட்டாள்தனம். நான் இதுக்குள்ளே வந்து இந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற இருக்கிறப்போ தான் நம்மளுக்கு அதை பற்றின ஒரு சீரியஸ்னஸும் அர்ஜென்சியும் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபார்முலா வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100% சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஃபாலோ இட் சீரியஸ்லி. ஹேபிட்ஸ் ஓவர் ரெசல்யூஷன். இப்போது நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷனை எப்படி செட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை பார்த்தாச்சு. அந்த ரெசல்யூஷனை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சீக்ரெட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சீக்ரெட் வேறு எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய ஹேபிட்ஸ் தான். ஹேபிட்ஸ் கிரியேட் கன்சிஸ்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்சி டிரைவ்ஸ் ரிசல்ட்ஸ். நீங்கள் ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து செய்ய தான் அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும். ஸோ ஹேபிட்ஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சீக்ரெட். நீங்கள் உங்களோட ரெசல்யூஷனை வந்து
கடைப்பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வெறுமனே காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நான் என்னோட ரெசல்யூஷனை கீப் அப் பண்ண மாட்டேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் நான் ஜஸ்ட் அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுக்கு பதிலாக நான் அதை வந்து ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிறேன். நான் சேமிக்கிறத ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிறேன், அதை ஆட்டோமேட் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய தேவையில்லாத செலவில் கம்மி பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற என்னுடைய இந்த ரெசல்யூஷனை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ், ரெசல்யூஷன் இஸ் அபவுட் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு ரெசல்யூஷனை பக்காவாக கேரி அவுட் பண்ணி முடிக்கணும்னா அது ஜஸ்ட்டு ஒரு வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது, அதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். இப்போது நம்ம ரெசல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்முலா பார்த்தாச்சு, அதை வச்சு ரெசல்யூஷனை கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான சிஸ்டத்தையும் உருவாக்கியாச்சு. அண்ட் இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் வேர் கம்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா தமிழில் பொறுப்புடைமைன்னு அர்த்தம். நீங்கள் செட் பண்ணுற இந்த ரெசல்யூஷனுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாகவும் அக்கௌண்டபிளாகவும் இருக்கீங்க அப்படின்றது உங்களை பொறுத்து தான். அதே மாதிரி நீங்கள் இன்னும் அக்கௌண்டபிளாக நான் இருக்கணும், இன்னும் டெடிக்கேட்டடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்காக மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றதும் ரெசல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணுற அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்படி நீங்கள் இந்த ரெசல்யூஷனை ஒரு அக்கௌண்டபிளாக ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த ரெசல்யூஷன்ஸ் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸாக மாறுது. இப்போது நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் தட்ஸ் வாட் ரிஃப்ளெக்ட், அட்ஜஸ்ட் அண்ட் செலிப்ரேட். நீங்கள் எவ்வளோ பெரிய கோலை செட் பண்ணாலும் சரி, அதை கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை வந்து ட்ராக் பண்ணணும். அண்ட் தென் அட்ஜஸ்ட். கண்டிப்பாக யாராலையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பை நேச்சர் அன்சர்டனிட்டி நிறைய இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் நல்லது தான். அண்ட் தென் செலிப்ரேட். இந்த பாட்டை தான் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா, அதை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த உங்களுடைய டெட்லைனில் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லாங் ரன்னுக்கு ரிவார்டிங் யுவர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ரிவார்டு தான் இந்த உலகத்திலேயே நீங்கள் ஃபீல் பண்ணுற பெஸ்ட் டோபமைன். அண்ட் அட் லாஸ்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறது அதுதான், ரெசல்யூஷன் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன் பட் இட்ஸ் அபவுட் ப்ராக்ரஸ். நீங்கள் எவ்வளோ வளர்றீங்கன்றதை பார்க்கணுமே தவிர எவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே தேவை கிடையாது. அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் திஸ், ரெசல்யூஷன் வந்து ஜனவரி 1 எடுக்கிறதுங்க இல்லைங்க, நம்மளோட லைஃப்பில் எந்த பார்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெசல்யூஷன்ஸை செட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃபோட எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் அண்ட் கோல்ஸை செட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பவுமே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், வர வருஷத்துலேருந்து நம்ம சேனலோட நீங்கள் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டு த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Until then, signing off. Yes, Vivek.